வெல்கம் பேக் டு மை சேனல். சிறடிக்கு ஆசை சீரியலில் ஜூன் 18ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்றது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ரோஹிணி வந்து திருட்டு நகை வாங்கி கொடுத்த விஷயம் வந்து விஜயாக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. ஆல்ரெடி ரோஹிணி மேலே செம கோவத்தில் விஜயா வந்து இருக்காங்க. இப்போ ரோஹிணி வந்து அடிச்சிடுறாங்க. அடுத்தடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய சம்பவங்கள் வந்துட்டே இருக்கு. ஆல்ரெடி ரோஹிணி வந்து பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அப்படின்ற விஷயம் குடும்பத்துக்கு முத்து மூலமாக வந்து தெரிய வந்துருச்சு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜயா ரோஹிணி வந்து பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே அவமானப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ரோஹிணி வந்து பணக்கார பொண்ணு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரோஹிணியை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு மனோஜ்க்கு ரவியோட ஓனர் வந்து நீத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கும் விஜயா வந்து பிளான் போட்டிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கிற நிலையில தான் இப்போ ரோஹிணிக்கு எகைன் ஒரு சிக்கல் ஒன்று வந்திருக்கு. விஜயாவோட மனசை வந்து சேஞ்ச் பண்றதுக்காக வேண்டி சில வாரத்துக்கு முன்னாடி சிட்டிட்டு இருந்து திருட்டு நகை ஒன்று ரோஹிணி வந்து வாங்கி விஜயாட்டு வந்து கொடுத்து ஐஸ் வச்சிருப்பாங்க. ஆனா அதுலயுமே வந்து விஜயா கரையவே இல்லை. ரோஹிணிட்ட கடுகடுன்னு பேசிட்டே தான் இருந்தாங்க. இப்போ ரோஹிணி வாங்கி கொடுத்த நகையை போட்டுட்டு சிந்தாமணியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு பார்வதி கூட விஜயா வந்து போயிருக்காங்க. அங்க சிந்தாமணியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காங்க. ஸோ அந்த பர்சன் விஜயா போட்டிருந்த நகையை பார்த்துட்டு இது என்னோட நகை மாதிரியே இருக்கு அவங்க சொன்ன உடனே அதை வந்து சிந்தாமணி பாக்குறாங்க. ஆமா உன் நகை மாதிரியே தான் இந்த நகை இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு விஜயா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரே போல எத்தனையோ நகை இருக்குமே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அந்த பர்சன் என்ன சொல்றாங்கன்னா இந்த நகைக்கு பின்னாடி என்னோட பேரும் என் ஹஸ்பண்டோட பேரும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே விஜயா கழுத்துல போட்டிருந்த நகையில வந்து நேம் இருக்குது. இது என்னோட திருட்டு போன நகையை தான் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. விஜயா அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து விஜயா வந்து கோவத்துல இருக்கும்போது ரோஹிணி என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறா. இவன் எனக்கு அன்னைக்கு வாங்கி தந்த நகை திருட்டு நகை இப்ப திருடவும் தொடங்கிட்டா அப்படின்னு ரோஹிணியை போட்டு விஜயா வந்து அடிக்கிறாங்க. இனி ரோஹிணி விஷயத்துல அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமா இருக்கு. ஆல்ரெடி ரோஹிணி வந்து பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே எங்கள்கிட்ட எந்த விஷயமே மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ திருட்டு நகை விஷயத்தில் வந்து ரோஹிணி மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில அண்ணாமலை ரோஹிணியை வீட்டை விட்டு துரத்த போறாரா இல்லை இந்த நகையை யார்ட்டு வாங்கினா அப்படின்னு கேள்வி கேட்க போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே டைம் விஜயாவோட மனசை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி ரோஹிணி மனோஜ் கூட சேர்ந்து சாமியார்ட்ட கெஞ்சி பொய் சொல்ல வச்சது விஜயாவுக்கு வந்து உயிர் பயத்தை வந்து காட்டியிருக்காங்க. அப்பவே விஜயாவுக்கு வந்து சாமியார் சொன்னதை கேட்டு சந்தேகம் வந்திருக்கு. இனி நகை விஷயத்தோட சாமியார் விஷயத்தையும் விஜயா வந்து கண்டுபிடிக்க போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.